வணக்கம். புதுச்சேரியில் 2 மணி நேரம் இடியுடன் பெய்த மழையினால் நகர பகுதியில் உள்ள பல்வேறு சாலைகள் மழைநீரினால் சூழ்ந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. புதுச்சேரியில் கடந்த 3 நாட்களாக இரவு நேரங்களில் மட்டும் லேசான மழை பெய்து வந்தது. இதனிடையே நேற்று மாலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் கடற்கரை சாலை, உப்பளம், ராஜ்பவன், முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை, உருளையன்பேட்டை உள்ளிட்ட அனைத்து நகர பகுதிகளிலும், அதேபோல் சோம்பட்டு, திருக்கனூர், கன்னிக்கோவில், மதகடிப்பட்டு, காலாப்பட்டு, சேதராப்பட்டு உள்ளிட்ட அனைத்து கிராம பகுதிகளிலும் 6 மணி முதல் சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. இந்த திடீர் மழையின் காரணமாக புதுச்சேரி கடற்கரைக்கு செல்லும் சாலை உட்பட நகர பகுதிகளில் உள்ள சாலைகள் மழை நீரினால் சூழ்ந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். அதேபோல் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்தது. புதுச்சேரி சட்டசபையின் பல்வேறு குழுக்களுக்கு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சட்டசபையின் குழு பதவிக்காலம் நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதன்படி சட்டசபை அலுவல் ஆலோசனை குழு, அரசாங்க உறுதிமொழி குழு, நடைமுறை விதிகள் குழு ஆகியவற்றுக்கு கடந்த 2023 முதல் 2024 ஆண்டில் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களை அந்தந்த குழுவிற்கு 2024 முதல் 2025 ஆண்டிற்குள் தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் 2024 முதல் 2025 ஆண்டிற்கான மனுக்கள் பட்டியல் குழுவுக்கு கல்யாண சுந்தரம், ஜான்குமார், சந்திர பிரியங்கா, செந்தில்குமார், பிரகாஷ்குமார், கொல்லப்பள்ளி சீனிவாஸ் அசோக் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டனர். இதேபோல் 2024 முதல் 2025 ஆண்டிற்கான உரிமை குழுவிற்கு ராஜ்வேலு, ஜான்குமார், சந்திர பிரியங்கா, கல்யாண சுந்தரம், அங்காளன் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். இந்த குழுவிற்கு துணை சபாநாயகர் ராஜ்வேலு தலைவராக இருப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடல் பகுதியில் தூண்டில் முள்வளைவு அமைக்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் அஜந்தா சிக்னல் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டதால் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் கடல் பகுதியில் தூண்டில் முள்வளைவு அமைக்க வலியுறுத்தி அப்பகுதி மீனவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது முள்வளைவு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் உறுதியளித்திருந்தார். முதல்வர் அறிவித்து ஓராண்டாகியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் தற்பொழுது நடைபெற்று வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அதனை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் உடனடியாக தூண்டில் முள்வளைவு அமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வைத்திக்குப்பம் பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் அஜந்தா சிக்னல் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவ மக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதுடன் அவர்களை கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தினர். இதனால் இரு தரப்புக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மீன்வளத்துறை அதிகாரிகள் விரைந்து வந்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு மீனவர்கள் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோவிலில் ஆடிப்புற தெப்ப உற்சவம் நேற்று நடைபெற்றது. வில்லியனூர் கோகிலாம்பிகை சமேத திருக்காமீஸ்வரர் கோவிலில் ஆடிப்புற தேர் திருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து 12 நாட்கள் நடைபெற்ற விழாவில் தினசரி காலை சிறப்பு அபிஷேகம், இரவு 7 மணியளவில் அலங்கரிக்கப்பட்ட சுவாமி மாட வீதி உலா நடந்து வருகிறது. முக்கிய விழாவாக கடந்த 6ஆம் தேதி ஆடிப்புற தேர் திருவிழா நடைபெற்றது. இதனையடுத்து நேற்று முக்கிய நிகழ்வாக புதுச்சேரி மாநில அனைத்து மீனவர் குல மரபினர்களின் தெப்ப உற்சவம் நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு மாலை கோகிலாம்பிகைக்கு சந்தன காப்பு அலங்காரம் நடந்தது. நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவிற்கு வந்தவர்களை விழாக்குழு தலைவர், முன்னாள் MLA இளங்கோ வரவேற்றார். ஏற்பாடுகளை கோவில் சிறப்பு அதிகாரி திருக்காமீஸ்வரன் தலைமையில் உற்சவதாரர்கள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் வெள்ளி விழாவை முன்னிட்டு சிறப்பு சொற்பொழிவு நடைபெற்றது. புதுச்சேரி மதகடிப்பட்டில் இயங்கி வரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வெள்ளி விழா ஆண்டினை சிறப்பிக்கும் வகையில் அதன் உறுப்பு கல்லூரியான சட்ட கல்லூரியில் சிறப்பு சொற்பொழிவு நடைபெற்றது. இந்த விழாவில் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் மற்றும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு டாக்டர்
ஆதிஷ் சி அகர்வால் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று இந்தியாவில் வழக்கறிஞர் தொழிலின் எதிர்காலம் குறித்து சிறப்புரையாற்றினார். அவர் தனது உரையில் மாணவர்கள் சட்ட கல்லூரியில் சேர்ந்த முதல் நாளில் இருந்தே தனது எதிர்கால குறிக்கோளை, அதாவது உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் அல்லது கீழ்மை நீதிமன்ற வழக்கறிஞர் என்பதில் ஒன்றை தேர்வு செய்து அதை அடைய தொடர் முயற்சி செய்ய வேண்டும் என்று அறிவுரை கூறினார். உச்சநீதிமன்றத்தில் தனது அனுபவங்களை மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டார். மேலும் வழக்கறிஞர் தொழிலில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு குறித்து விளக்கினார். மேலும் இவ்விழாவில் டெல்லி பல்கலைக்கழக சட்டத்துறை பேராசிரியர் டாக்டர் சோழராஜன் அவர்களும் உரையாற்றினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் எம் தனசேகரன் அவர்கள் தலைமையேற்று உரை நிகழ்த்தினார். பொருளாளர் தா ராஜராஜன் அவர்கள், செயலாளர் கே நாராயணசாமி அவர்கள், ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி முதல்வர் மற்றும் இயக்குனர் திரு டாக்டர் VSK வெங்கடாச்சலபதி அவர்கள் மற்றும் சட்டக்கல்லூரி முதல்வர் டாக்டர் ஆ வின்சென்ட் அற்புதம் ஆகியோர் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். புதுவை மாநிலத்தில் சிவப்பு நிற குடும்ப அட்டைகள் விவகாரத்தில் அரசு குழு அமைத்து உரிய விசாரணை நடத்த வேண்டுமென முன்னாள் MP ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவரும் முன்னாள் MP-யுமான ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவை அரசு சிவப்பு நிற குடும்ப அட்டைகள் வழங்கியதில் முறைகேடுகள், தவறுகள் நடந்துள்ளதை அந்த துறையின் அமைச்சர் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மாறி மாறி குற்றம் சாட்டியதன் மூலம் வெளிப்படுத்தி உள்ளனர். சட்டப்பேரவையின் மூலம் இதை மக்களுக்கு அமல்படுத்தி உள்ளனர். இதுபோன்ற முறைகேடு தொடரக்கூடாது. எனவே கடந்த 3 ஆண்டுகளில் வழங்கப்பட்ட அனைத்து சிவப்பு அட்டைகளும் ரத்து செய்யப்பட வேண்டும். குடிமைப்பொருள் வழங்கல் துறை செயலர் தலைமையில் குழு அமைத்து சிவப்பு நிற அட்டைகளை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். அதன்படி தகுதி இல்லாதவர்கள் பெற்ற சிவப்பு நிற அட்டைகளை ரத்து செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் போலி உயில்கள் மூலம் நிலங்கள் பத்திரப்பதிவு செய்யப்பட்ட மோசடி வழக்கில் சென்னையை சேர்ந்த பெண்ணை CBCID போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புழற்கரை சார் பதிவாளர் அலுவலகத்தில் கடந்த 1980ஆம் ஆண்டு முதல் 2001ஆம் ஆண்டு வரை அசல் உயில் ஆவணங்கள் கிழிக்கப்பட்டு அதற்கு பதிலாக போலி ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டது தெரியவந்தது. அந்த போலி உயில் ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு நடைபெற்றுள்ளது. இதையடுத்து சார் பதிவாளர் பாலமுருகன் குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தார். விசாரணையில் போலி உயில் மூலம் கோட்டக்குப்பத்தை சேர்ந்த அப்துல் சமீத் நத்வி என்பவர், கடலூர் மஞ்சுக்குப்பத்தை சேர்ந்த சித்ரா என்பவரை சிறுமியாக காட்டி அவர் பெயரில் உயில் எழுதி வைத்து அதன்படி மேலும் பல ஆவண பரிவர்த்தனைகள் நடந்ததும் கண்டறியப்பட்டது. இது குறித்து குற்ற புலனாய்வுத்துறை குற்றவாளிகளை தேடிய நிலையில் சித்ரா என்பவரை சென்னை மேடவாக்கம் பகுதியில் போலீசார் கைது செய்தனர். அவரை புதுச்சேரி அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி கோவிந்த சாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்புறத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி கல்வி பங்களா கோவிந்த சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடிப்புறத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் ஆடிப்புறத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன், சிவபெருமான் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் அளித்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு அரசு நேரடியாக சம்பளம் வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கூட்டு நடவடிக்கை குழுவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டப்பேரவை அருகே நடைபெற்றது. கூட்டுக்குழு நிர்வாகி முருகையன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேஷாச்சலம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு அரசு நேரடியாக சம்பளம் வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், கருணை அடிப்படையில் வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர்.
ஒதியம்பட்டு அருள்மிகு ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் ஆலயம், கொம்பாக்கம்பேட் மற்றும் ஒதியம்பட்டுப்பேட் ஸ்ரீ ஏழிமுத்து மாரியம்மன் கோவில் திருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஆடி மாதத்தை முன்னிட்டு தற்பொழுது புதுச்சேரியில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் திருவிழா நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு காசி விஸ்வநாதர் நகர் அருள்மிகு ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் ஆலய 7ஆம் ஆண்டு ஆடி மாத திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் காலை ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மனுக்கு பால்குடம் வீதி உலா வந்து அம்மனுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. இதில் தீபார்த்தனை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோல் கொம்பாக்கம்பேட் மற்றும் ஒதியம்பட்டுப்பேட் அருள்மிகு ஸ்ரீ ஏழிமுத்து மாரியம்மன் கோவில் சடல் மகோற்சவம் விழா நடைபெற்றது. முன்னதாக காலை அம்மனுக்கு 108 பால்குட ஊர்வலமும், அதனைத் தொடர்ந்து அபிஷேக ஆராதனை, பொங்கலிடுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. நடைபெற்ற இரு நிகழ்ச்சிகளிலும் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பட்ஜெட்டை கண்டித்து வில்லியனூர் பகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் ஆளும் அரசின் 2024 முதல் 2025 மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்து வில்லியனூர் எம்ஜிஆர் சிலை அருகே விடுதலை சிறுத்தை கட்சியின் தொகுதி செயலாளர் தமிழ்வளவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இன்ப தமிழன், தமிழரசன், கதிர்வேல், தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி, கம்யூனிஸ்ட் நாரா கலைநாதன், விடுதலை சிறுத்தை கட்சி பரப்புரை செயலாளர் ஆதவன் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு புதுவை அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.